பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியாவை தேவன் தன்னுடைய ஊழியத்துக்கு அழைக்கும்போது அவனை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம், முதலாவது தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போது இந்த எரேமியா தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்பதாகவே தேவன் அவரை அறிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தேவன் அறிந்து கொண்டார். ஆமேன். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நம்முடைய பெயரை அவர் அறிவார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். அப்போது முதலாவது பார்த்திங்கன்னா, இந்த எரேமியாவுடைய வாழ்க்கை மூலமாக தேவன் நமக்கு கொடுக்குற செய்தி என்னென்னா, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை அறிந்து கொண்டார். நம்முடைய உருவம் எப்படி இருக்கும், நம்முடைய பெயர் என்ன, நம்ம எப்படிப்பட்ட மனுஷனாக இந்த பூமியில் இருக்க போகிறோம், இது எல்லாவற்றையும் தேவன் அறிந்து கொண்டார். எனவே தேவன் நம்மை பிறப்பதற்கு முன்பதாகவே, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போது நம்ம தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தேவன் அறிந்து கொண்டார் என்றால், அப்போது நம்முடைய உண்மையான தகப்பன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போது நம்மை அவர் என்ன செய்கிறார் என்றால், தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் அறிந்து கொண்டார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கற்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது கற்பத்திலிருந்து நம்ம வெளிப்படும்போது, இந்த பூமிக்கு நம்ம பிறக்கும்போது நம்ம எப்படி பிறக்கிறோன்னா, பரிசுத்தமாக பிறக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாய் பிறக்கப்பட்ட நம்ம கடைசி வரைக்கும் நம்ம எப்படி வாழணும்? ஒரு பரிசுத்தவானாகவே வாழ வேண்டும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி, எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தையின்படி நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நம்ம தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் போது எப்படி வெளிப்பட்டோம்னா, பரிசுத்தம் உள்ளவர்களாய் வெளிப்பட்டோம். அப்போது இந்த பூமியில் பார்த்திங்கன்னா, நிறைய அசுத்தமான காரியங்கள், பாவமான காரியங்கள் நம்மை கரைப்படுத்தி நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடக்கூடாது. அப்போ நம்ம இந்த பூமியில் நம்ம எப்படிப்பட்டவனாக பிறந்தோம்? பரிசுத்தம் உள்ளவனாக பிறந்தோம். வேதம் என்ன சொல்லுகிறது? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். அப்போது தேவன் நம்மை பரிசுத்தம் உள்ளவனாகவே இந்த பூமியில் வெளிப்பட பண்ணியிருக்கிறார். இந்த பூமியை விட்டு நம்ம போகும்போது நம்ம எப்படி தான் இருக்கணும்? பரிசுத்தவானாகவே இருக்கணும். எந்த பாவமும் நம்மை அணுகிடக்கூடாது. எந்த இச்சைகளும் நம்மை அணுகிடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தமான பாவங்கள் நம்மை சூழ்ந்து விடக்கூடாது. அதை விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலகி ஓடணும். தண்ணீரில் தாமரையில் கடந்தாலும் அந்த தண்ணீர் தாமரையில் ஒட்டாது. அதே போல் தான் நம்ம இந்த பூமியில் ஒரு பரிசுத்தவானாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்ம கடைசி வரைக்கும் இந்த பூமியில் ஒரு பரிசுத்தவானாக வாழ்ந்து ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு நம்மை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா, அவர் சொல்கிறாரு, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். மூணாவது அந்த எரேமியாவுடைய எதிர்காலம், அதாவது அவர் பிறப்பதற்கு முன்பதாக உள்ள காலத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நிகழ்காலத்தில் நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி வெளிப்படுத்துகிறார். எதிர்காலத்தில் ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நீ எப்படிப்பட்டவன்? தீர்க்கதரிசி. ஜாதிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசியாக நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னென்னா, தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம இந்த பூமியில் வெளிப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மை கொண்டு அவருடைய பணியை செய்து முடிக்கணும். இன்றைக்கி அநேக ஜனங்கள் இயேசு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் இருளுக்குள்ளே இருக்கிறாங்க, பாவ சிற்றின்பங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட மக்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிவதற்கு நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு தெய்வ பிள்ளையாய் நம்மை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். தேவன் நம்மை பயன்படுத்துவார். அப்போது நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை பரிசுத்தவானாக்கியிருக்கிறார், நம்மை ஊழியத்தில் பயன்படுத்துவார்.
இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கப் போகிறார். இந்த எரேமியாவை ஆஸ்வதித்த ஆண்டவர், அவர் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அவரை அறிந்தவர், நம்முடைய உருவத்தை அறிந்தவர், நம்முடைய பெயரை அறிந்தவர். இன்றைக்கி நம்முடைய எல்லா செயல்களை அறிந்து வைத்திருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இந்த உலகத்தில் வெளிப்பட்டாலும் பிறந்தாலும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாயின் வயிற்றிலிருந்து கற்பத்திலிருந்து வெளிப்படும் பொழுது நம்ம எப்படி வெளிப்படுத்தப்பட்டோம்? ஒரு பரிசுத்தவானாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் இந்த பூமியில் ஒரு பரிசுத்தவானாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தரணும். மூன்றாவது, பரிசுத்தவானாக இருந்து அநேக மக்களுக்கு ஒரு ஆண்டுடைய அன்பை கொடுக்கிற, ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கிற, ஒரு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொன்ன வார்த்தை, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்து கொண்டேன் என்ற வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.